ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதிரி பூக்கள் பாகம் 14. துண்டினால் சசிகுமாரின் உடம்பை துடைத்தபடியே பானுமதி சொன்னாள். திருமாங்கல்யம் வாங்குறதுக்கெல்லாம் நான் எதுக்கு? நீங்களே போய் வாங்கிந்துருங்க வாசு. இப்போதான் சசியை குளிப்பாட்டு இருக்கேன். பாலை காய்ச்சி புகட்டி விடணும், தொட்டியில் போட்டு தூங்க வைக்கணும். அவன் எழுந்துக்கிறதுக்குள்ள உங்களுக்கும் சேர்த்து நான் சமைச்சு வைக்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்குது. பானுமதி சொல்ல வாசுவின் முகத்தில் வெறுமை படிந்தது. சரி, உன் இஷ்டம். வாசலை நோக்கி திரும்பி நடந்தவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. சட்டென்று அவளுக்கு எதிரி வந்து நின்றான். பானு, உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டியே? கேளுங்க. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதுக்கப்புறம் நீ என் பின்னாடி வந்துட போற. உனக்கு பிறகு சசி யாரு பார்த்துப்பா? என்ன பண்ண போற? சொந்தக்காரங்க யார் வீட்லையாவது விட்டுற போறியவானோ என்றான். அதிர்ந்து போய் வாசுவை பார்த்தால் பானுமதி. சசி யாரு பார்த்துப்பாளா? என்ன கேள்வி வாசு இது? இனி எப்பவும் நம்ம கூட தான் சசி இருப்பான். அவனை பொறுத்தவரைய சசிக்கு எல்லாமே நான் தான். அவனை பெற்றவங்க செத்துட்டாங்கன்றதுனால உண்மையே அவனுக்கு கடைசி வரையே தெரியாதபடி வளர்க்கணுன்றது தான் என்னோட ஆசை. சசிக்கு நான் தான் அம்மா அப்பா. இப்போதைக்கு சசிக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நான் தான். இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாதீங்க வாசு. படப்படவென்று வார்த்தைகளை கொட்டினாள் பானுமதி. வாசுவின் முகம் மாறியது. கண்களில் எரிச்சல் பூத்தது. பானு, நீ நான் விளையாட்டுக்கு பேசுறியா இல்லை விவரம் தெரியாம பேசுறியா? உன்னை என் மனைவியே ஆக்கிக்க என் அப்பாவும் அம்மாவும் ஏதோ பெரிய மனசு பண்ணி தான் சம்மதிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில கையில ஒரு குழந்தையோட கூட்டிக்கிட்டு போய் நின்னா என்ன நினைப்பாங்க? ஊரில் உலகத்துல தப்பான்னு நினைக்க மாட்டாங்களா? கல்யாணத்துக்கு முந்தைய அவசரத்தை பாருன்னு காரி துப்ப மாட்டாங்களா? உன்னை நான் காதலிச்சது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றதுக்கு, இந்த கஷ்டத்துல அனுபவிக்கிறதுக்கு இல்லை. வாசு, சசிக்கு முதல்ல ஒரு வழி பண்ணு. மடியில குழந்தைய வச்சுக்கிட்டு மணவரையில் உட்காரலாமன்னு கனவு காணாத. என் முடிவுப்படி சசியை ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்துடலாம். இதுக்கு நீ சம்மதிச்சு தான் ஆகணும். இறுகி போன குரலில் சொன்னான். சம்மதிக்கலைன்னா என்னை மறந்துரு. இன்னும் 2 நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நிதானமாக யோசிச்சு ஒரு முடிவைடு. வாசலை நோக்கி நடந்த வாசுவை கைத்தட்டி கூப்பிட்டாள் பானுமதி. பானுமதி என்ன சொல்லியிருப்பாள் ஃப்ரெண்ட்ஸ்? நாம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.